வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அரசாங்கத்தின் முடிவுகள் முஸ்லிம் அல்லாதவர்களின் உணர்வுகளை பாதுகாக்கும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் இருதரப்பு உணர்வுகளை பாதுகாக்கும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சில ஸ்தாபனங்களுக்கு ஆதரவு அளிக்கும் போது முஸ்லிம்கள் ஐயப்படாமல் இருக்க சில விதிமுறைகள் தேவைப்படலாம் என்று பிரதமர் கூறினார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானத்தை வழங்காத உணவகங்கள் மற்றும் உணவு நிறுவனங்களுக்கு ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கும் பரிந்துரையை ஜாக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்கா பரிசீலனை செய்து வருவதாக நேற்று அறிவித்திருந்தது. ஜாக்கிமின் இந்த முடிவு குறித்து கருத்துரைக்கையில் பிரதமர் மேற்கண்டவாறு கூறினார். சில வேளைகளில் இதுபோன்ற விதிமுறைகள் அவசியமாகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். முஸ்லிம்கள் உணவகங்களுக்கு செல்லும் போது சந்தேக உணர்வின்றி அவற்றில் அமர்ந்து உண்பதற்கு இத்தகைய விதிமுறைகள் கட்டாயமாகிறது என்று பிரதமர் தெரிவித்தார். சில இடங்களில் இதுபோன்ற விதிமுறைகள் தேவையில்லை என்றால் அது குறித்து முறையான வழிகளில் விவாதிக்கலாம் என்று இன்று ஞாயிற்றுக்கிழமை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் தென்பகுதிக்கான ஸ்ரம்பான் RNR உணவக ஓய்வு தளத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் பிரதமர் இதனை தெரிவித்தார். பன்றி இறைச்சி மற்றும் மதுபானம் இல்லாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை பெற வேண்டும் என்ற இந்த பரிந்துரை வணிக தளங்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்திவிடும் என்று DAPயை சேர்ந்த தெரேசா காக் அறிவித்தது பெரும் சர்ச்சை செய்யப்பட்டு வரும் வேளையில் பிரதமரிடம் கருத்து கேட்கப்பட்டது. ஜாக்கிமின் இந்த பரிந்துரை மலேசியாவின் பன்முக கலாச்சாரத்திற்கு எதிரானது என்றும் வெளிநாடுகளில் மலேசியாவை கேள்விக்குரிய பொருளாக மாற்றலாம் என்றும் சபுத்தை MP தெரேசா காக் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஜாக்கிமின் இந்த திட்டத்திற்கு தெரேசா காக் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்து பிரதமரிடம் கேட்டபோது அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும் என்றார் பிரதமர். ஜாக்கிம் எனப்படும் மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டு இலாக்கா உணவகங்களுக்கு பரிந்துரை செய்துள்ள ஹலால் சான்றிதழ் வணிகர்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் என்பதுடன் நாட்டை கேவலப்படுத்தும் என்று கூறியிருக்கும் DAP சபுத்தே MP தெரேசா காக் போலீஸ் விசாரணைக்கு ஆளாகியுள்ளார். அந்த DAP MPக்கு எதிராக நாடு தழுவிய நிலையில் போலீஸ் படை 5 புகார்களை பெற்றுள்ளது என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ ராசருடீன் ஹுசைன் தெரிவித்துள்ளார். தெரேசா காக்கிற்கு எதிராக குற்றவியல் சட்டம் 298 பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியர்களுக்கு தற்போது சீனா வழங்கி வரும் 15 நாள் விசா விலக்களிப்பை 30 நாட்களாக அதிகரிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜயித் ஹமிடியின் இன்று தொடங்கும் சீன நாட்டிற்கான பயணத்தின் போது முக்கியமாக மலேசியா விவாதிக்கவிருக்கும் விவகாரங்களில் விசா விலக்களிப்பு காலக்கெடுவை நீட்டிப்பதும் அடங்கும் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். மலேசியர்களுக்கு சீனா வழங்கியுள்ள விசா விலக்களிப்பு அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் முடிவடையவிருக்கும் வேளையில் அதனை 2026ஆம் ஆண்டு வரையில் நீட்டிப்பது குறித்து விவாதிக்கப்படும் என்று சைஃபுடின் விளக்கினார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 99 தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களின் பேருந்து கட்டணமாக 10,30,000 வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் V. பாப்பா ராயுடு தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் 99 பள்ளிகளுக்கு இந்த நிதி பகிர்ந்து அளிக்கப்படுவதற்கு ஏதுவாக மாநில அரசாங்க பள்ளி பேருந்து கட்டணமாக இந்த நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது பள்ளி பேருந்து கட்டணத்திற்கான 2ஆம் கட்ட நிதி ஒதுக்கீடாகும் என்று பாப்பா ராயுடு விளக்கினார். பள்ளி பேருந்து கட்டணத்திற்கான இந்த உதவித்தொகை மூலம் ஒவ்வொரு மாணவருக்கும் தலா 300 வெள்ளி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்திய மாணவர்கள் குறிப்பாக பள்ளியிலிருந்து ஒதுக்குப்புறமான பகுதிகளில் உள்ள தோட்ட பாட்டாளி பிள்ளைகளின் பேருந்து கட்டணத்தை ஈடு செய்ய மாநில அரசாங்கம் இந்த உதவித்தொகையை வழங்கி வருவதாக பாப்பா ராயுடு குறிப்பிட்டார். ஈப்போ ரயில் நிலையத்தின் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டத்திற்கு ரயில்வே அசெட்ஸ் கார்ப்பரேஷன் 2 ஏலதாரர்களை தேர்வு செய்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். 2 ஏலதாரர்களிடமிருந்து சிறந்த திட்டங்களை ரயில்வே அசெட்ஸ் கார்ப்பரேஷன் மதிப்பீடு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் 4வது காலாண்டில் தேர்வு செய்யப்படும் தரப்பினருக்கு இந்த குத்தகை திட்டம் வழங்கப்படும் என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். பார்வையற்ற மற்றும் உடல் ஊனமுற்ற சிறார்களை பயன்படுத்தி அவர்களை பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததாக நம்பப்படும் 6 சீன நாட்டு பிரஜைகளை போலீசார் கைது செய்துள்ளனர்.
கடந்த வியாழக்கிழமை ஜோஹர் பாரு மாநகரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த 6 சீன நாட்டு பிரஜைகளும் கைது செய்யப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறை ஜோஹர் மாநில இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாரூஸ் அறிவித்துள்ளார். பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் சர்க்கா சோதனையில் அவர்கள் பிடிபட்டதாக அவர் குறிப்பிட்டார். 12 வயது சிறுவனை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளாந்தான் கொத்தபாருவில் பணியாற்றி வரும் அந்த ஆசிரியர் கடந்த மார்ச் மாதத்திற்கும் ஆகஸ்ட் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த பாலியல் வன்கொடுமையை மாணவனுக்கு எதிராக பிரயோகித்ததாக தெரிவிக்கப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் ரைஸ் இம்ரான் ஹமீத் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட 49 வயதுடைய அந்த ஆசிரியரை வரும் சனிக்கிழமை வரை தடுத்து வைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.